என்னோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போகுது டெய்லி. மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். வீட்டு செஞ்ச சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த வெயில் சமயத்தில் கிச்சனில் நிற்கவே முடியல. இந்த விறகடுப்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா சுத்தமாக கிச்சனில் நிற்க முடியாது. காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா அடுத்து ஃப்ரீ ஆயிடுவோம். இங்கே 2 பிள்ளைங்கள வச்சுட்டு குழந்தைங்க இருக்க வீட்லலாம் நம்ம ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. எப்பயுமே கிச்சனில் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வெயில் சமயத்துலலாம் குழந்தைங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸு, ஜூஸு அந்த மாதிரி உள்ளது கொடுங்க. ஏன்னா நிறைய தண்ணி குடிங்க. குழந்தைங்களுக்குமே நிறைய தண்ணி கொடுங்க. 2 பேரும் அதிசயமாக கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. குழந்தைங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உள்ள வீடியோ காணிக்கிறேன். எங்கேயாவது ஒரு நாள் அமைதியாக இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக மற்ற எல்லா நாளும் எப்படி இருக்காங்கன்னு காணிக்கிறேன். என்னது கொடுக்கணும்? பல்ட்டப்பா தம்பிக்குள்ள வை. என்ன பண்ணுவ? நீ வெளியே போ வீட்டை விட்டு. இரு, யாருக்கு நான் வெளியே போகணுமா? நீ வெளியே போ. நீ தள்ளெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பேக் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு சாப்பாடு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். நல்லா இருக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள குழந்தைங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் 2 பேரில் ஒரு ஆளுக்குனாலும் கொஞ்ச நாளும் பயம் வேணும். குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் செல்லம் கொடுக்கணும். சாப்பாடு விஷயத்தில், மற்ற எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நம்ம கண்டிஷனாக இருந்தால் தான் உண்டு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.